அன்பு மாணவ கண்மணிகளே, பக்கங்கள் சேரும்போது கோணம் வரும். இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ கோணம் வருதா? குறுங்கோணமா இருக்கலாம், செங்கோணமா இருக்கலாம், திரிகோணமா இருக்கலாம். பக்கங்கள் சேரும்போது கோணம் வரும். இந்த கோணங்கள் பல சேரும்போது பல வடிவங்கள் கிடைக்கும். அதை பத்தி நம்ம ஒரு பாட்டா பாடலாமா? ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் ரெண்டு வரும் பாரு, ரெண்டு பக்கம் சேர்ந்தால் கோணம் வரும் பாரு, ரெண்டு ஒன்றும் சேர்ந்தால் மூன்று வரும் பாரு, மூன்று பக்கம் சேர்ந்தால் முக்கோணம் வரும் பாரு, மூணு ஒன்றும் சேர்ந்தால் நாலு வரும் பாரு, நான்கு பக்கம் சேர்ந்தால் நகரம் வரும் பாரு, நாலு ஒன்றும் சேர்ந்தால் ஐந்து வரும் பாரு, ஐந்து பக்கம் சேர்ந்தால் ஐங்கோணம் வரும் பாரு, ஐந்து ஒன்றும் சேர்ந்தால் ஆறு வரும் பாரு, ஆறு பக்கம் சேர்ந்தால் அருங்கோணம் வரும் பாரு, ஆறு ஒன்றும் சேர்ந்தால் ஏழு வரும் பாரு, ஏழு பக்கம் சேர்ந்தால் எருங்கோணம் வரும் பாரு, ஏழு ஒன்றும் சேர்ந்தால் எட்டு வரும் பாரு, எட்டு பக்கம் சேர்ந்தால் என் கோணம் வரும் பாரு, எட்டு ஒன்றும் சேர்ந்தால் ஒன்பது வரும் பாரு, ஒன்பது பக்கம் சேர்ந்தால் நவகோணம் வரும் பாரு, ஒன்பது ஒன்றும் சேர்ந்தால் பத்து வரும் பாரு, பத்து பக்கம் சேர்ந்தால் தச கோணம் வரும்